ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எவிக்ஷன் அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ கார்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நமக்கு தகவல் கிடைச்சபடி தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் தான். ஸோ காலையிலே பட்டாசு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆனதை இன்னும் ஒரு நவரில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இது வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஒரே விஷயம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்டு தான் எடுத்திருக்காங்களாம். பட் ஒயில்டு கார்டு 2 பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல. அவங்க உள்ளே வரும் பொழுது 2 பேர் வெளியே போனால் தான் தகும். ஸோ யார் அது அப்படிங்கிறது நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஒரு கார்டு எடுத்திருக்காங்கன்னு அது யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்குன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி சும்மா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். 1ஆ 2ஆ அப்படிங்கிறத இன்னும் 1 ஹவரில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 11 மணிக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 1 கன்ஃபார்மு அரோராவை எடுத்துட்டாங்க. ஸோ அரோரா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டட். அதை வந்து எவனாலையும் மாற்ற முடியாது. தீபாவளி பொங்கல் எது வந்தாலும் சரி அவளை வெளியே அனுப்புகிறோம். அவள் வெளியே போய் கண்டெக்ட் பண்ணிட்டோம். தகுதியே இல்லாத ஒரு நபர் 2வது வாரத்துக்கு தகுதியான ஒரு எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வரதான் போகுது. ஆனால் இன்னொரு ஆள் இருக்கா இல்லையா அப்படின்றத அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திவாகர், சபரி, பார்வதி, கமருதீன், ஸ்வரா, ரம்யா, எஃப்ஜே, கெமி, அரோரா, இதான் வந்து ஃபார்மெட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் யாரையும் இவங்க சேவ் பண்ணல. போனோட வந்து கலையரசனையும் இன்னொருத்தவங்க ஒட்டுமொத்தமாக சேவ் பண்ணாங்க. பட் ஃபஸ்ட்டு சேவ் செகண்ட் சேவ் அந்த மாதிரி கான்செப்டே கொண்டு வர மாட்டுறாங்க. அதை திருப்பி கொண்டு வரணும்னு நம்ம சொல்கிறல. பட் யாரை சேவ் பண்ண போகிறாங்க அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வாட்டர்மெலன் அண்ட் நம்ம திவாகருடைய காம்பவுண்ட் இருக்குல்ல, அதை வந்து சொல்லி காமிச்சு அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு திவாகர் சேவ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா தெரிக்க விடும். ஏன்னா ஏற்கனவே திவாகருக்கு போன வாரமே வந்து செம்ம கிளாப்ஸு. இந்த வாரம் அதை விட டபுள் மடங்கு இருக்கும். ஸோ அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சபரி பொறுத்த வரைக்கும் இதில் செகண்ட் தான். பட் சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய பேருக்கும் அதிக கிளாப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அடுத்த லிஸ்ட்டில் இருக்க பார்வதி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கேம் பிளேயில் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக கனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கனி அரங்கத்தை அதிர வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா விஜய் சேதுபதி அந்த கேப்டனர் ஆகிட்டாங்க, ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க, ஒரு குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவங்க நாமினேஷன்ஸில் இல்லை அப்படின்னாலும் அரங்கத்தை நாளைக்கு அதிர வைக்க போகிறது இன்னைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கனி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்ற மாதிரி சொல்கிறேன். கமருதீனுக்கும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் இருக்கும். அவர் எழுந்திரிச்சு நிற்கும் போது விஜய் சேதுபதி ஏதாவது மொக்க பண்ணிட்டு நீ எதுக்கு பேசுகிற உட்காரு அப்படின்றவர். ஸோ அவரால் எதுவும் பேச முடியாதுங்கிறது தான். அப்சரா அதே மாதிரி தான். அப்புறம் ரம்யா. ஸோ ரம்யா பொறுத்த வரைக்கும் அதே தான். ரம்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஹோப் இல்லை. அவங்க அந்த நடிக்கிறது, அப்புறம் வந்து ஏதோ ஒரு விஷயம் போட்டு போகிறோம்னா கரெக்டாக சிம்பத்தி ஒரு பிளான் பண்ணி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டாஸ்க் பண்ணால் அப்படின்றவா, ஓட்டிங் போகிறோமா, முடியலையே, கால் வலிக்குதே, கீழே விழுந்துட்டு மயக்கம் வருது, அவ்வளோதான். இதுதான் வந்து அவங்களுடைய ஃபார்மெட்டு. கெமி என்னன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2வது கார்டு நான் சொன்னேன்ல, மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா கெமியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னும் அதை பற்றி தகவல் வரல. இப்போதைக்கு ஒரே ஒரு எலிமினேஷன் அரோராவை தூக்கிட்டாங்க இந்த ஹவுஸில் இருந்து அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து இந்த மார்னிங் சாங்னு ஒன்று போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத வீடியோவில் நம்ம அடுத்து வந்து பேசுவோம். ஓகே, ஸோ நீங்கள் யாரை நினைக்கிறீங்க எலிமினேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்களா, அரோரா வந்து கொஞ்சம் அவங்க வந்து விஜய் சேதுபதி ரோஸ்ட்டுக்கு முன்னாடியே இப்போ அவங்க ரோஸ்ட் பண்ணி வெளியே அனுப்புறது அப்படிங்கிறது தான் பிளானாக இருக்கும். பட் துஷார் இருக்கான் பாருங்க, அவன் இப்போ வந்து ஒதுங்கிட்டான் கம்ப்ளீட்டாக. அரோரா வந்து தலை வச்சு கூட படுக்கிறது கிடையாது. இப்போ அப்படியே போனாலும் லைட்டாக பேசிட்டு அப்படியே வந்துடுறான். அது பக்கத்தில் வந்தாலே உஷாரையா உஷாரு, ஓடி இருடா உஷாரு அப்படின்ற மாதிரி, துஷாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி, உஷாரையா துஷாரு, ஒரு 5 துஷாரு, கருப்பு உஷாரு, பணங்காசு உஷாரு அப்படின்ற மாதிரி அரோரா வந்தாலே ஓடிடும். அவளே வந்து சொல்லிட்டா அரோராவே, இந்த மாதிரி எனக்கே வந்து தோணிடுச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து கேம் வேறு மாதிரி ஆடுறாங்க, நான் இப்படி ஆடுறேங்கிறது எனக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வெளியே போகிறது தான் உறுதி அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி அவங்களே கணிச்சிட்டாங்க. ஸோ நன்றாக கணித்த அரோராவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ அரோரா எலிமினேட்டட். அரங்கை அதிர வைத்த 3 பேர் அப்படின்னு சொல்லலாம். திவாகர், கனி மற்றும் பார்வதி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்